Hello friends, now for new part of Master Technique channel. So friends, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நான் காமிக்க போறது வந்து ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்மார்ட் போன்ல ஒரு டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொண்டு வர மாதிரி இந்த அப்ளிகேஷன் நல்லாவே இருக்கு ஆக்சுவலா. சோ அது என்ன அப்ளிகேஷன், எப்படி யூஸ் பண்றது, நம்ம ஸ்மார்ட் போன் கூட எப்படி ஒரு டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரது அப்படினா வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ இன்ன வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆன் பண்ணிக்கங்க. சோ வெயிட் பண்ணாம இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். So okay friends, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக என்னோடய ஃபோன் வந்து என்னோடய ஒரிஜினல் லான்ச்சரில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் காமிக்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இது ஆக்சுவலாக லான்ச்சர் கிடையாது, ஆக்சுவலாக லான்ச்சர் மாதிரி இருக்கும், பட் வந்து ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குது. ஒரு டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டியோ டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி இந்த அப்ளிகேஷனோட நேம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சென்டியோ டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி இங்கே நான் சர்ச் பாரில் டைப் பண்ண அப்புறமா வந்து இங்கே வந்து சர்ச்சோட ரிசல்ட் எல்லாம் காமிக்குது. ஸோ இதில் வந்து சென்டியோ டெஸ்க்டாப் போட்டு இங்கே நியூ அப்படின்னு காமிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்த புது அப்ளிகேஷன், ஆனால் வந்து இது நான் சொல்கிற அப்ளிகேஷன் கிடையாது. இது கீழே இருக்க பாருங்க, சென்டியோ டெஸ்க்டாப் லாலிபாப் அண்ட் மார்ஷ்மெலோ அப்படின்னு சொல்லி இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும். இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து சென்டியோ ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் இதோட சேர்த்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ டோட்டலாக வந்து 2 அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த சென்டியோ டெஸ்க்டாப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஹாரிசான்டலாக வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து நான் என்னோடய லோக்கல் மவுஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ கனெக்ட் பண்ண அப்புறம் வந்து சென்டியோ டெஸ்க்டாப் அப்படின்னு வந்துச்சு, வெல்கம் போட்டு லெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அடுத்தது வந்து பெர்மிஷன்லாம் வந்து இது பண்ணோம், எனேபிள் பண்ணோம். ஸோ ஓப்பன் செட்டிங்கில் போயிட்டு நம்ம வந்து எனேபிள் பண்ணிடலாம். ஏற்கனவே வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் வரேன். ஸோ அடுத்தது வந்து பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதுவும் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அடுத்தது இதுவும் நெக்ஸ்ட்டு, எல்லாமே எனேபிள் பண்ணியாச்சு. ஒரு மெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும். ஸோ என்னோடய மெயில் அட்ரஸ் நான் தரேன். ஸோ ஓகே, மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு டன். இப்போ வந்து கோ டு சென்டியோ டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்தோன்னா அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ஒரு டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஒரு டெஸ்க்டாப்பில் எப்படி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் வந்து அதே மாதிரி இதிலும் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் மெனு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சென்டியோ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தனி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே நமக்கு லிஸ்டடாக இருக்கும். ப்ளஸ் வந்து டெஸ்க்டாப்பில் வெளியே கூட வந்து ஐகான்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ சப்போஸ் வந்து கேல்குலேட்டரை போட்டோன்னா வந்து நமக்கு இங்கே கேல்குலேட்டர் ஓப்பன் ஆகுது. இது வந்து நம்ம தனியாக இன்ஸ்டால் பண்ண சென்டியோ ஆப்ஸ் தான் வந்து இது நமக்கு காமிக்குது. நீங்கள் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் வந்து ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் டெஸ்க்டாப் மாதிரி. ஒன்று மட்டும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வந்து இந்த ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வராது. ஸோ ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கேல்குலேட்டர் யூஸ் ஆகும். அப்புறம் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து இங்கே நமக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இது நீங்கள் மினிமைஸ் மேக்ஸிமைஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ பிரைட்னஸை கம்மி பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பிரைட்னஸை கம்மி பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோர் கூட ஓப்பன் ஆகுது. இது நீங்கள் ரீசைஸ் பண்ணலாம். ஒரு ப்ளூடூத் மவுஸோ இல்லை யூஎஸ்பி மவுஸோ நீங்கள் ஓடிஜி மூலிமா கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு ஒரு டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது, நம்ம டெக்ஸ்ட்டு இங்கே டைப் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் பார், டாஸ்க் பார் எல்லாமே வந்து நம்ம ஒரு டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்து இதில் நமக்கு கிடைக்கிது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது வந்து ப்ரௌசர் கூட நமக்கு இங்கே இருக்குது. ப்ரௌசரை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் மாதிரியே வந்து ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே மேலே நியூ டேப் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம கூகுள் இருக்குது. கூகுளில் என்ன வேணுமோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து இப்போ டைப் பண்ணிவிட்டா கோ அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து டெஸ்க்டாப் வியூ தான் வந்து இந்த ப்ரௌசரில் நமக்கு கிடைக்கிது. ஸோ டேப்லெட் யூசர்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு லேப்டாப் மாதிரியே வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்க்டாப் வியூவில் தான் இது வரும் ஆக்சுவலாக. இப்போ நம்ம நியூ டேப் ஓப்பன் பண்ணி நம்ம யூடியூப் போகிறோம்னு வைங்களேன். ஸோ ஓகே, யூடியூப்பை நான் செலக்ட் பண்ணிட்டேன். யூடியூப் கூட வந்து ஆக்சுவலாக நமக்கு டெஸ்க்டாப் மாதிரி தான் வந்து இங்கேயும் நமக்கு வியூ ஆகும் யூடியூப்.
ஸோ பெரிய ஸ்க்ரீனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்ன ஃபோனு, அதனால் எல்லாமே குட்டி குட்டியாக தெரியுது. பெரிய ஃபோன் வச்சுக்கோங்க 5.5 இன்ச் 6 இன்ச் மொபைல் ஃபோன்ஸ்க்குலாம் வந்து இது ரொம்பவே நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரௌசர் வந்து நமக்கு ஆக்சுவலாக டெஸ்க்டாப் மாதிரியே தான் இருக்குது. அப்புறம் வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், மியூசிக் பிளேயர் இருக்குது, இமேஜ், டாஸ்க் மேனேஜர் இருக்குது. டாஸ்க் மேனேஜரில் பேக்ரவுண்டில் என்னெல்லாம் ஆப்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும் எங்கள் காமிக்கும். நமக்கு வேணாம் அப்படின்னா வந்து நம்ம கிளிக் பண்ணிங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் எடிட்டர், வீடியோ பிளேயரு, நமக்கு ஏதாவது அப்ளிகேஷன் சர்ச் பண்ணோம் அப்படின்னா கூட நமக்கு இங்கே சர்ச் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணி நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஒரு விண்டோஸ் 10 எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக இது இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு அப்ளிகேஷன் மூலிமா வந்து ஒரு டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறது. இந்த அப்ளிகேஷன் நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு டெஸ்க்டாப் மாதிரி யூஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு 10 MB தான் வருது இந்த அப்ளிகேஷனு. ஆப்ஸ் வந்து ஒரு 10 MB, டோட்டலாக ஒரு 20 MB தான் வரும். இது ஒரு நல்லாவே இருக்குது. ப்ளூடூத் மவுஸ் வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஓடிஜியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து லோக்கல் மவுஸ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி இதில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல அப்ளிகேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷனை கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். மெயினாக வந்து டேப்லெட்ஸ் வச்சுருவங்க, உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது டேப்லெட் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ அவங்களுக்கு சென்ட் பண்ணி பாருங்கள். இந்த டேப்லெட் யூசர்ஸ்க்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே நல்லாவே இருக்கும். மொபைல் ஃபோன்ஸ் கூட வந்து பிக் ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஒரு டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனில் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மெயினாக லைக் பண்ணுங்கள். இந்த ஆப்பை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் மெயினாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So thank you friends for watching this video.